சொல்லிட்டு அப்படியே போனேன். போனாக்கா நல்லா காஸ்ட்லி கீரை ஜம்முன்னு முளைச்சிருந்தது. அதாவது புளிச்சக்கீரை. இது பேர் காஸ்ட்லி கீரை. ஆனால் கட்டு வந்து வெறும் 10 ரூபா தான். ஆனால் பேர் காஸ்ட்லி கீரை. அந்த இலையெல்லாம் பறித்து கொண்டு வந்து நம்ம கடைஞ்சி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படியே கழனி மேலே போயிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் நம்ம பனை மரமும் இருக்குது. பனங்காய் சீசன் முடிஞ்சாலும் நம்ம மரத்தில் பனங்காய் ஜம்முன்னு காய்ச்சிருக்கு. அப்படியே நெல் பயிரெல்லாம் எப்படி இருக்குதுன்னு ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு நெல் பயிர் அறுந்த உடனே பனங்காயை அறுத்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த இன்னொரு கழனியில் பார்த்தேன். அப்படியே அடித்த மழைக்காக இந்த நெல் கதிரெல்லாம் வெயிட்டுக்கு தாங்காமல் அப்படியே படுத்துருச்சு. ரொம்ப கஷ்டமாயிருச்சு. சரி என்ன செய்கிறது, மழைக்காலம் அதான் கொண்டு வந்துட்டேன். அந்த இலையை போட்டுட்டு சமைச்சு சாப்பிட்ணும். இலையை நெல்லை கழுவிட்டு ஒரு சட்டியில் போட்டுட்டு அப்புறம் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு ஒரு 10 பல் பூண்டு போட்டுட்டு பச்சை மிளகாய் ஒன்று போட்டுட்டு ஒரு ஸ்பூனில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி அப்படி வச்சுட்டு சும்மா கேஸ் அடுப்பில் ஏற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் சும்மா சலன்னு கொதி வந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே தெரிஞ்சிடும் ஜம்முன்னு இருக்குது. எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை இப்போ எடுத்து வச்சுட்டு நம்ம கடைய போகிறோம். ஒரு மொத்தை வச்சு நல்லா சலன்னு கடைஞ்சிட்டு சும்மா கடைஞ்சி எடுத்து வச்சுட்டு அப்புறம் பாருங்கள் ஒரு கடுகு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு வறுவல் சேர்ந்து தாளிச்சிட்டு சும்மா சாப்பாட்டில் பிசைஞ்சு அடிக்க போகிறோம். எப்படி இருக்கு போகிறேன், செம்ம டேஸ்ட்டுப்பா. எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.